சேலம் மணிகண்டன், என்ன உங்க சிவிஎஸ் தரப்புக்கு இடம் இல்லை போல் இருக்கு, அதுல ஒரு திருப்தி இல்ல? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹரி, வந்த உடனே நீங்கள் எங்கிட்ட தான் வந்து உங்கள் நாரதர் வேலையை ஆரம்பிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் தயாராக தான் இருந்தேன். மந்திரி சபையில் சொல்லும் செய்தி என்ன அப்படிங்கிறத நான் கொஞ்சம் பகுத்து ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு விரும்புகிறேங்க. முதல் செய்தி, விழுப்புரம் விராலிமலை கோயம்புத்தூருக்கு இன்னைக்கு மந்திரி சபை விரிவாக்கம் சொல்லும் செய்தி. ஒரு பிரபல பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய பாடல் தான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. ராஜா என்பார் மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராஜ்யம் இல்லை ஆள அப்படிங்கிற மாதிரி. இது இந்த 3 மாவட்டத்துக்கு சொன்ன செய்திங்க. நமக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஒரு கண்ணா போகணுங்கிற உங்களுடைய பெரிய நல்ல எண்ணம், தாராள மனசை நான் வியந்து பார்க்குறேன். சும்மா பேண்டைடு போட்டுக்கிற அளவுக்கு சின்ன பிளாஸ்டரி தான் பாஸ். கண்ணுலாம் போகல, கண்ணும் போகல, பொண்ணும் போகல, ஒரு சும்மா பேண்டைடு போட்டுக்கிற மாதிரி சின்ன செராக்கு தான். இந்த மீதி அதிருப்தி இருங்க முடிச்சிடுறேன். இந்த மீதி அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்களுக்கு இன்னைக்கு மந்திரி சபை விரிவாக்கம் சொல்ல செய்தி. ஆளுங்கட்சி வந்திருக்கு, வரவேற்போம். பாவலம் வந்திருக்கிறாரு, வணக்கம். கோஹெட் மணிகண்டன். அண்ணா பாவலண்ணா, உங்களை தான் வலிமையால விழி வச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். இருங்க, உங்க ரவுண்டுக்கு வந்துடுறேன். உங்களை காணமேனு அப்படியே தவிச்சு போயிட்டேன். இந்த மீதி அதிருப்திய சோனமுத்தா கோயம்புத்தூர்ல இருந்து இணைஞ்சிருக்கேன். அவ்வளவு நல்லவர்லாம் இல்ல, நீங்க நம்பாதீங்க பாவலண்ணா. சரி, சோனமுத்தா சோழி முடிஞ்சுதா? எல்லாம் போச்சா? போகாதுன்னு சொன்னோம். வேட்டைக்காரர் வந்து கிட்னி எடுத்துட்டு போயிட்டாரா? 2 கிட்னி எடுத்துட்டு போயிட்டாரா? என்ன உங்களுக்கு இல்லைண்ணா, இது நான் சொல்றது வந்து அதிருப்தி அதிமுக எம்எல்ஏ சார். இதெல்லாம் விட்டுருங்க சார், நான் மெயின் விஷயத்துக்கு வரேன் சார். எழுச்சி தமிழர் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். RSS பெற்றெடுத்த கிறிஸ்துவ பிள்ளை ஜோசப் விஜய் அமைச்சரவையில் நாளை சேர்வதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது இவ்வளவு நாள் RSS எவ்வளவு கடுமையா எதிர்த்தீங்க, RSS பெற்றெடுத்த பிள்ளை ஜோசப் விஜய்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு அற்புதமான இன்னைக்கு ஒரு பெரிய சமூக மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. RSSோட இன்னைக்கு நீங்க கை கோர்க்கிறீங்க. அவரோட பிள்ளை பெற்றெடுத்த கிறிஸ்தவ பிள்ளை ஜோசப் விஜயோட சேர்றீங்க. அதனால முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழகத்தில் நீண்ட காலமாக அரசியல் தீண்டத்தகாதவராக நடத்தப்பட்ட பிராமண சமுதாயத்தை சேர்ந்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் இடம்பெறும் அமைச்சரவையில நாளைக்கு இடம்பெற்று ஒரு புதிய சமூக நீதி வரலாறு படைச்சிருக்கீங்க. அதுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. உங்களுக்கு ஆரோக்கியமா ஆரம்பத்துல பேசும். ஜாதிய பார்க்கல சார். 1967 இருந்து புறக்கணிக்கப்பட்ட தீண்டத்தகாத சமுதாயமாக நடத்தப்பட்ட பிராமண சமுதாயத்திலிருந்து இந்து அமைச்சர்கள் அமைச்சரா போட்டிருக்கிறாங்க. சார், நான் இதெல்லாம் காலகாலமா திமுக அதிமுக பண்றதுதான். ஆனா புரட்சி பண்ணிருக்காரு. ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, பிராமண கடப்பாரை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவோம்னு சொன்னது ஈழ தேச அதிபர். ஆனா அதை நடைமுறையில காமிச்சிருக்காரு மரியாதைக்குரிய முதலமைச்சர். பிராமண கடப்பாரை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவோம். அதுக்கு இன்னைக்கு கூட நிக்கிற எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்ல. சரி, நான் உங்க முதல் கட்ட கருத்தை பதிவு செஞ்சுக்கிறேன். நான் மற்றவங்களையும் போகணும். நீங்க நிறைய ஏழ்றைய கூட்டுறீங்க, நிறைய ஏழ்றைய கூட்டுறீங்க. ஆரம்பமே ஏழ்றையா நல்லா இருக்கு சார். ஒரே ஒரு வார்த்தை சார். அமைச்சரவையில் தூய சக்தி தாவேகாவுடன் கூட்டணி, ஆனா வந்து தீய சக்தி திமுகவுடன் கூட்டணின்னு அரசியல் ஒரு புதிய பாதையை கண்டுபிடிச்சிருக்க திருமாவளவனை வாழ்த்துறதுக்கு எனக்கு வார்த்தைகளே வரல சார். சரி, திரு பாவலன், பட்டியலினத்தை சேர்ந்த 7 இடம்பெற்றிருக்கிறாங்க இந்த அமைச்சரவையில். இன்றே நீங்க இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இருக்குமே. எப்பவுமே லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தானா? அதுதான் அங்க விசிகே ஸ்டைலா? அந்த ஒரு சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் வைக்கிறது தான் ஸ்டைலா? ஏன் தாமதமா இந்த விரிவாக்கத்தில் என்ன? இந்த கேள்வி நீங்க வெறுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சற்று இல்லை, இன்னும் வந்து ஓரிரு நிமிடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை தலைவர் அவர்கள் அறிவிக்க இருக்கிறாரு. இப்போ இன்னும் நம்ம இந்த ஒரு சட்ட நேரத்தில் அறிவிச்சிருவாரு. பிரேக்கிங் நியூஸ் பார்க்கலாம். நேற்று இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற அந்த பதவியேற்பு விழாவில் வந்து பங்கு பெறாமல் போனதுக்கு சில அந்த ப்ராசஸ் நடைமுறை சிக்கல் இருந்தது. நாளை அதிகாரப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தமிழக வெற்றி கழகத்திலான இந்த அமைச்சரவையில் இடம்பெறுகிறோம். ஓகே, உங்க பேரை பிரேக்கிங் நியூஸ் பாவலன்னு நம்ம வச்சது ரொம்ப சரியா போச்சு. தந்தி டிவியில் கடந்த ஒரு 15 நாட்களாக
முதல்ல முந்தி சொல்லி வருபவர் திரு பாவலன் அவர்கள். ஸோ இந்த ஆட்சி அதிகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கு கொள்வது அப்படிங்கிறது உங்க விசிகா வரலாற்று ஒரு முக்கியமான மைல்கல் இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முதன்மையான நோக்கம் என்பது விளிம்புநிலை மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதுதான். அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது நாங்கள் அதை தட்டி கழிக்க முடியாது. அடுத்து இந்த வாய்ப்பை தேடி நாங்களாக செல்லவில்லை. அந்த வாய்ப்பை வழங்குவதற்கு ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி நிறுவுவதற்கு தாவேகா தரப்பிலிருந்து எங்களிடம் கேட்கப்பட்ட உதவியின் அடிப்படையில், சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு 108 இடங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்ற அந்த தேர்தல் முடிவின் அடிப்படையில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தாவேகா இந்த ஜனநாயக நடைமுறையை காப்பாற்ற வேண்டிய தார்மீக கடமை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறது. அந்த கடமையை எங்கள் தலைவர் நிறைவேற்றிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அந்த பிரேக்கிங் நியூஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும்ல, அதோட உங்கள்கிட்ட இன்னும் விரிவாக வரணும்னு நினைக்கிறேன். கட்டியங்குறி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. திரு நந்தகுமார் அவர்களுடைய முதற்கட்ட பார்வையும் பெற்றுட்டு உங்கள்கிட்ட விரிவாக வந்துடுறேன் எல்லாத்தையுமே. திரு நந்தகுமார், இந்த அமைச்சரவையுடைய ஹைலைட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பல இருக்கிறது. நீங்க வியந்து பார்ப்பது என்ன? இல்ல, இது இவ்வளவு நாள் பேச்சளவுக்கு இருந்த சமூக நீதிங்கிறது இன்னைக்கு செயல்பாட்டு அளவுக்கு விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. அதோட விஜய் அவர்கள் மேல பல கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க கட்சி ஆரம்பிக்க முடியுமா? கட்சி ஆரம்பிச்சா நடத்த முடியுமா? கட்சி நடத்தினா உங்களால கூட்டம் சேர்க்க முடியுமா? கூட்டம் சேர்த்தினாலும் உங்களால வேட்பாளர்களை நிறுத்த முடியுமா? வேட்பாளர்கள் நிறுத்தினாலும் ஜெயிக்க வைக்க முடியுமா? சோ ஜெயிக்க வச்சிங்கனாலும் உங்களால மெஜாரிட்டி வருமா? அதே மாதிரி 108 எம்எல்ஏக்கள் வந்ததுக்கு அப்புறம் உங்களால மெஜாரிட்டியை காமிக்க முடியுமா? 118 காமிக்க முடியுமா? கடைசியில 144 வந்துச்சு நம்ம சட்டசபையில. அதுக்கப்புறம் திமுக கூட்டணி கட்சியை தான் வச்சிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் திமுக கூட்டணியில இருந்துகிட்டு இங்க ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காலகட்டத்தையும் அந்த கேள்விகளுக்கு பூராமே அவர் பதில் சொல்லாம அவருடைய செய்கைகள் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் பாருங்க, இப்ப கூட பாவலன் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி பிரேக்கிங் பாவலனா மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இடம் பெறுவோம்னு. ஐயுஎம்எல்லும் பாத்தீங்கன்னா பாபநாசத்தினுடைய எம்எல்ஏ பங்கெடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம காலையிலேயே நம்ம அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பவே நம்ம பேசியிருந்தோம். ஒரு 7 ஐயுஎம்எல் நிலைப்பாடு தான் நமக்கு வியப்பா இருக்கு. காலையில கூட விவாதிச்சோம். இப்ப இணையக்கூடிய நேர்களுக்காக அதை ரீப்ளே கூட பண்ணலாம். நம்ம ஐயுஎம்எல் நிலைப்பாடு பாருங்களேன். நாங்க இந்த கூட்டணி மந்திரி சபையில பங்கு கொள்றோம், ஆனா திமுகவோட கூட்டணியா இல்லையா அப்படின்னா பின்னாடி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஒரு கூட்டணி மந்திரி சபையில பங்கு கொள்வது இன்னொரு கூட்டணியில பயணிப்பது அப்படிங்கிறது ரெட்டப்படகுல சவாரி செய்யற மாதிரி இல்லையா? இல்ல, இது நகைப்புக்குரியது. ரெட்டப்படகுல மட்டும் சவாரி இல்ல, இது ஒரு நகைப்புக்குள்ளானது. அவர் எந்த அடிப்படையில எந்த காரணத்துல இந்த வார்த்தைகள் அவருக்கு தவறி வந்ததா இல்ல பிளான்டா வந்த ஸ்கிரிப்டான்னு தெரியல. ஏன்னா நீங்க அமைச்சரவையில பங்கெடுக்கிறீங்கன்னாவே நீங்க 100க்கு 100 பங்கு தாவேகா கூட நீங்க அலைன் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப கம்யூனிஸ்டுகள் கூட சொல்லலாம், ஏன்னா அவங்க ஆட்சியில பங்கெடுக்காதனால நாங்க வெளியிருந்து ஆதரவு அப்படிங்கறது எப்பயுமே அவங்க சொல்லக்கூடியது. அவங்க சொல்றதை ஏத்துக்கலாம். ஆனா நீங்க மந்திரி சபைன்னு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க இது உங்களுடைய ஆட்சி. அப்ப நீங்க ஒரு ஆளுங்கட்சியில இருந்துகிட்டு நீங்க ஒரு எதிர்கட்சியோட கூட்டணியில இருக்கிறேன்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு நகைப்புக்குண்டான செயல். அது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் தவறுதலா இருக்கணுங்கிறதா என்னுடைய I don't think so. அவர் ஒரு மூத்த தலைவர். அவர் ரொம்ப இன்னமும் கூட ஆழமா இன்னும் ஒரு மெச்சூரிட்டி உள்ளவர். சோ அது ஏன் சொல்றாருங்கிற கேள்வி இருக்கு. அவர் தவறுதலா சொன்னார் நான் புரிஞ்சுக்கல. ஏன்னா அவர் 2 முறை சொன்னார். காலையில 8 மணிக்கு தந்தி டிவில இணைந்த போதும் அதை தான் சொன்னாரு. 11 மணிக்கு செய்தியாளர்கள் மாத்தி கேட்கும் போதும் சொல்றார். அது தெரியாம வந்ததா நான் நினைக்கிறேன். அதை பத்திய கேள்விகள் நீங்க சொல்வது போல இருக்கு. இல்ல, அப்படி அது தெரிஞ்சே சொன்னாருன்னா அது நகைமுறைக்கு உண்டானது. அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நாங்க விவாதிச்சதுல 2 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், 2 எம்எல்ஏக்கு ஒண்ணுதானே கேட்க முடியுது, 2 மினிஸ்டர் கூட கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விவாதிச்சோம். ஆனா இப்ப அவங்க சொல்லி இருக்கிறது நமக்கு ஒரு எம்எல்ஏக்களா தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதனால நம்ம இப்பத்திக்கு ஒன்னை எடுத்து நம்ம போவோம், அதுக்கப்புறம் நம்ம 2வது மந்திரியை பத்தி பேசுவோங்கிறதெல்லாம் பேசுறாரு. அப்போ இத நீங்க திமுக கூட்டணியில இருந்துகிட்டு நீங்க தாவேகால மந்திரி சபையில போறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எந்த விதத்துல ஏற்புடைய வார்த்தை? அது முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டியதா தான்
நான் பாக்குறேன். அதோட வந்து விஜய் அவர்கள் பத்தி இன்னொரு வந்து பெரிய குற்றச்சாட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, பாருங்க எல்லாமே வெளியிருந்து வந்த கட்சிக்காரங்களுக்கு தான் வந்து அவங்க சீட்டு கொடுக்குறாங்க, அவங்க கூட காலகாலத்துக்கு பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்களை எல்லாம் வந்து அவங்க வந்து நிராகரிக்கிறாங்கன்னாங்க. கடைசியில பார்த்தா இன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கத்துல அவங்க ரசிகர்களா இருந்து விஜய் மக்கள் இயக்கமா மாறி அதுல பணியாற்றிக்கிட்டு இருந்த 16 பேர் இன்னைக்கு வந்து அமைச்சரவையில which is 50% of the cabinet, which is 50% of the ஆமா. cabinet. அப்போ எந்த அளவுக்கு வந்து, ஏன்னா இந்த விமர்சனமும் பெரிய அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் மேல வைக்கப்பட்டது, அதற்கும் ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. Okay. விஜய் அவர்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஆபரேஷன் என்னன்னா, அவர் எந்த கேள்விக்கும் அவர் வாயை திறந்து பதில் சொல்லாம தன்னுடைய செய்கை மூலியமாவே அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே வராரு. அடுத்தது தமிழ்நாட்டுல இன்னைக்கு சமூக நீதி ஆமா, அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து சமூக நீதினா என்ன ஆச்சுன்னாக்கா, பிராமண எதிர்ப்பு தான் சமூக நீதி, பிராமணிய எதிர்ப்பு சமூக நீதி இல்ல, பிராமண எதிர்ப்பு தான் சமூக நீதின்னு வந்து ஒரு தவறான சித்தரிக்கப்பட்டிருந்த இடத்துல இன்னைக்கு 2 பிராமணர்கள் வந்து இன்னைக்கு மந்திரி சபையில் அமைக்கும் போது அவங்களுக்கும் ஒரு சமூக நீதியை வந்து நிலைநாட்டி இருக்காரு. இந்த எல்லா சமூக நீதியும் நிலைநாட்டுறதுக்கு சோகால்டு இவங்க சொன்ன மாதிரி சோகால்டு ஒரு நடிகன் வந்துதான் இந்த சமூக நீதியை வந்து இன்னைக்கு 60 ஆண்டு கால ஆட்சிக்கு அப்புறம் இதெல்லாம் நிலைநிறுத்த வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு முக்கியமான ஒரு இது என்னன்னாக்கா, இன்னைக்கு வந்து ஐயா ராஜீவ்காந்தி அவர்களுடைய மறைவு தினத்தன்னைக்கு 59 ஆண்டு காலம் தமிழக மந்திரி சபையில இருந்து வனவாசம் இருந்த காங்கிரஸ் ஐயா அவர்கள் முன்னாள் பிரதம மந்திரி ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு இந்த மந்திரி சபையில உள்ளார போய் இன்னைக்கு அவங்க ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறது உள்ளபடியே காங்கிரஸ்காரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பெருமிதமான நாளாவும் கதர் வேட்டி ஒருத்தர் வந்திருக்காரு, கேட்போம், அவற்றையும் கேட்போம்.